ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவுக்கு. ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க, சாங்ஸ் போடுங்க, அப்படிலாம் வாய்ஸ் ஓவர் ஆச்சும் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நிறைய ரீச் ஆகும். உங்களோட வீடியோஸ் நீங்கள் போடுற டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பட் எந்த ஒரு சாங்ஸோ வாய்ஸ் ஓவரோ இல்லாமல் நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் அப்படின்னா சாங்ஸ் கொடுங்க அப்படின்னு அடிக்கடி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னோடய ப்ரைடுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து வாய்ஸ் ஓவரோடையே நம்மளோட வீடியோ வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த டிசைன் யாருக்கு போட்டோன்றது, அண்ட் தென் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறீங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது சில பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்க, அந்த ரிப்ளைவை போய் அகெயின் பார்க்க மாட்டேறீங்க. அகெயின் அடுத்தடுத்த வீடியோவில் அதே சேம் கமெண்டையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம வாய்ஸ் ஓவராக கொடுத்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி, சரி வாய்ஸ் ஓவராகவே ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. இவங்க பிரைட் ஸ்வாதி இவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் நம்மளை தான் புக் பண்ணியிருந்தாங்க. டிசைன்ஸ் அண்ட் தென் ஸ்டெயின் எல்லாமே பிடிச்சி போய் வெட்டிங்க்கும் நம்மளே புக் பண்ணிட்டாங்க. வெட்டிங்க்கும் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இவங்க எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் பண்ணல, நீங்களே போடுங்கக்கா, நீங்கள் போட்டாலே நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அப்படி கொடுக்கக்குள்ளே இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு அந்த ஒரு தாட் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. ப்ரைடும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டாங்க. ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் லிங்க்கையும் நான் பின் பண்ணுறேன். ஃபைனலாக கமெண்ட்கான ரிப்ளை, நீங்கள் யூஸ் பண்ணுற கோன் எங்கே வாங்குறீங்க, எங்கே சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது என்னோட ஓன் மேக்கிங் கோன் தான். நான் இங்கேயும் பை பண்ணேன்.